ஏய் குட்டீஸ், நேர்மை தவறாது நாங்கள் நடந்தால் இறைவன் எங்களுக்கு மதிப்பான பரிசை தருவான் என்று கூறுகின்ற இந்த கதைக்குள்ளே வாருங்கள் போவோம். அது பூஞ்சோலை என்னும் ஒரு அழகிய கிராமம். அக்கிராமம் அழகாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. அதனால் இளைஞர்கள் அனைவரும் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு சென்று வேலை தேடிக்கொள்வார்கள். அப்படித்தான் மதன் என்ற இளைஞன் வேலை தேடி கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் காட்டு வழியாக செல்லும் போது ஒரு கைப்பை கீழே கிடப்பதை பார்த்தான். ஆவலுடன் அதை எடுத்து திறந்தான். அதற்குள் சிறிதாக 6 தங்கக்கட்டிகள் இருந்தன. பாவம், யாரோ தொலைத்து விட்டார்கள் போலிருக்கிறது, விசாரிப்போம் என்று நினைத்தவன் பத்திரமாக அதை எடுத்துக்கொண்டு நகரம் நோக்கி நடந்தான். நகரத்தில் அன்று சந்தை, அதனால் நல்ல கூட்டம் இருந்தது. மதனும் ஒவ்வொன்றாக வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றான். சந்தையின் நடுவே ஒருவன் உரத்த குரலில் ஏதோ சொல்வதையும் அவனை சூழ்ந்து பலரும் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தவன் வேகமாக அங்கு சென்றான். மக்களே, எனது பை இந்த சந்தைக்கு வரும் வழியில் எங்கோ தொலைந்து விட்டது. அதில் தங்கக் கட்டிகள் இருந்தன. அதை யாராவது கண்டுபிடித்து தந்தால் அவர்களுக்கு நான் அதில் உள்ளதில் ஒரு பங்கை கொடுப்பேன். இது சத்தியம். நிச்சயம் என்றான். அதை கேட்ட மதன், ஐயா, உங்கள் கைப்பை இதுதானா என்று பாருங்கள், நான் வரும் வழியில் கிடைத்தது என்று சொல்லி பையை கொடுத்தான். அதை வாங்கி பார்த்த அந்த மனிதன் இது தன்னுடையதுதான் என்பதை அறிந்து கொண்டான். தங்கக் கட்டிகளும் பத்திரமாக இருப்பதை எண்ணி மகிழ்ந்தான். ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டால் 1/6 பங்கான ஒரு தங்கக் கட்டியை தந்தாக வேண்டுமே என்று எண்ணினான். உடனே தந்திரமாக, ஐயோ, நான் இதில் 12 தங்கக் கட்டிகள் வைத்திருந்தேனே, 6 தான் இதில் இருக்கிறது, மீதமெங்கே, சொல் உண்மையை என்று அலறினான். ஐயா, இதில் 6 கட்டிகள் தாம் இருந்தன, இது சத்தியம் என்றான் மதன். அந்த மனிதன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது. ஐயா, இது என் பை. இதில் 12 தங்கக் கட்டிகள் வைத்திருந்தேன். இவன் 6 திருடிவிட்டு மீதியை என்னிடம் கொடுக்கின்றான். இவனை விசாரித்து மீதி தங்கக் கட்டிகளை வாங்கி தாருங்கள், இல்லாவிட்டால் இவனை சிறையில் அடையுங்கள் என்று நீதிபதியிடம் சொன்னான் அந்த மனிதன். மதனோ, ஐயா, இதை நான் வழியில் கண்டெடுத்தேன். இதில் 6 தங்கக் கட்டிகள் தான் இருந்தன. எப்படியும் இதை இழந்தவரை தேடி கண்டுபிடித்து கொடுத்து விடலாம் என்று நினைத்திருந்த போது இவர் சந்தைக்கு நடுவில் கூச்சலிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தேன். உடனே இவரிடம் அதை விசாரித்துவிட்டு கொடுத்தேன். அவ்வளவுதான். நான் தங்கக் கட்டிகளை திருடவில்லை. எனக்கு அப்படியொரு எண்ணமோ ஆசையோ இல்லவே இல்லை என்றான். ஏற்கனவே அந்த மனிதனின் பேராசையை பற்றிய நீதிபதி நன்கு அறிந்திருந்தார். இதுபோல பொய்யான பல வழக்குகளை முன்னரே அவன் கொண்டு வந்ததையும் அவர் அறிந்தார். இந்த இளைஞன் திருடனாக இருந்திருந்தால் தங்கத்தை எடுத்துக்கொண்டு ஓடியிருப்பானே தவிர இவரிடம் தேடி வந்து தர வேண்டும் என்ற அவசியமில்லை என்பதையும் உணர்ந்தார். எனவே பணக்காரனிடம், நீ சொல்வது உண்மைதான், நீ 12 தங்கக் கட்டிகளைத்தான் அந்த பையில் வைத்திருக்கிறாய். ஆனால் இந்த இளைஞன் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தது அந்த பையல்ல, இது வேறு. ஆகவே நீ சென்று அந்த பையை தேடு. இந்த தங்கக் கட்டிகளுக்கு யாரும் இதுவரை உரிமை கோராததால் இதனை இந்த இளைஞனை வைத்திருக்கும்படி தீர்ப்பளிக்கின்றேன் என்றார் நீதிபதி. தீர்ப்பை கேட்ட பணக்காரன் திகைத்தான். அடடா, நமது பேராசையால் உள்ளதும் போச்சு என்று மனம் வருந்தினான். தங்கக் கட்டிகள் மதனிடம் தரப்பட்டது. மதன் அதை ஏற்க மறுத்தான். நீதிபதியிடம் அவன், ஐயா, அடுத்தவருக்கு உரிமையான பொருளை நாம் எந்த விதத்திலும் எடுத்துக்கொண்டாலும் அது திருட்டுத்தான். இது தேவையில்லை. என்னால் உழைத்து பிழைக்க முடியும். ஆகவே எனக்கு ஏதாவது ஒரு வேலை அளித்தாலே போதும், நான் மிகுந்த நன்றியுடையவனாக இருப்பேன் என்றார். நீதிபதி இதை கேட்டு மகிழ்ந்தார். பிறர் பொருள் மீது ஆசையற்ற இவனே அரண்மனையின் பொக்கிச காப்பாளராக இருக்கச் சிறந்தவன் என்று முடிவு செய்து மன்னருக்கு கடிதம் எழுதி அதை அவன் மூலமே அனுப்பினார். பொய் வழக்கு தொடுத்தவனோ, அடடா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞனையா திருடன் என்று சொல்லிவிட்டோமே, இனிமேலாவது பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் உழைத்து வாழ முயற்சிப்போம் என்று எண்ணியவாறு புறப்பட்டான். ஏய் குட்டிஸ், நாங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும்
எங்களுடைய நேர்மை தவறாது நடப்போமாக இருந்தால் இறைவன் எங்களுக்கு நல்ல பரிசை தருவான். பாய் பாய் குட்டீஸ். மறக்காமல் அம்மாவை கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி.